அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. நம்ம தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மன குழப்பத்தோடையே இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மனக்குழப்பத்துக்கு காரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு தான். ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கார். ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சரிங்களா? அப்போது அதாவது குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அப்போ பெரிய கிரக பெயர்ச்சிகள் எதுவுமே இவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அதுதான் பார்க்கும்பொழுது ஒரு மன போராட்டத்திலேயே வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. எல்லாத்துலேயும் பிரச்சனை. குடும்பத்தில் பிரச்சனையா, வேலையில் பிரச்சனையா, பொருளாதாரத்தில் பிரச்சனையா, எந்த பிரச்சனையும் எடுக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறது, பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு கோல்சாரங்கள் பலன் கொடுக்கறதே தாங்கிக்க முடியாது. அதுலேயும் பார்க்கும்பொழுது குரு பகவான் 12ல் மறைஞ்சிருக்கிறாரு, ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது ஃபேவரபுளாக இல்லை. ஓரளவுக்கு அவங்களுடைய ஜாதகம் நல்ல கிரக சேர்க்கை இருந்து நல்ல பாக்கியத்தில் இருந்துட்டு அவங்களுக்கு தசா புத்தி நடத்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கொடுக்கும், நற்பலன்களை கொடுக்கும். இல்லை அப்படிங்கும்போது இந்த கோல்சாரங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூட் அவுட் பண்ணக்கூடிய அமைப்பு தான். எதில் பிரச்சனைன்னு எடுக்கிறதுங்க. தொழிலில் பிரச்சனையா, பொருளாதாரத்தில் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, அவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடகராசி அன்பர்களுக்கான அமைப்பு. சரி, இவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தொழில்காரங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது 5-10 கூடைய செவ்வாய் இப்போ ஆட்சி பலத்தோடு வரப்போகிறார் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல. அப்போது பஞ்சமஸ்தானத்தை உங்களுக்கு குரு பகவான் பார்வை செய்கிறார். இதுதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். அப்போ பூர்வீக ரீதியாக இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏதாவது பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா இடம் பிரியாமல் இருக்குது, சொத்து சுகம் பிரியாமல் இருக்குது, குலதெய்வ கோயிலில் எப்போ போனாலும் பிரச்சனை வருதுங்க அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. முதல்ல பொருளாதாரத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு தீர்க்கமாக எடுக்கிறதுல இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நம்ம என்ன தான் பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உட்காந்து ஒரு முடிவை எடுக்காமல் விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். 5, 7, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானேங்க. இப்போ இந்த மாதம் உங்களுக்கு அதில் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. தொழில்ஸ்தான அதிபதியே குரு பார்க்குறார். அப்போ தொழிலில் இது நாள் வரையிலுமே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. வேலையில் போராட்டம் இருந்துச்சு அப்படின்னா நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. தொழிலை இறுக்கி பிடிச்சி வச்ச மாதிரி இருந்துட்டு இருந்துச்சுங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது. பண நிலுவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். டாக்குமெண்ட் ரீதியாக ஏதாவது ஒரு லோன் போட்டுட்ருக்கோம், அண்ணன் தம்பிங்க சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளான மாதம். நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ராசியில் குரு இருக்கிறது. குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறார். ஒரு அமைதியான முறையில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வெளியூர் போயிட்டு வரேன், ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான மாதம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாடு, கோவில் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கும். இருந்தாலும் இந்த மாத காலகட்டங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ குரு வரும்பொழுது கோவில் வழிபாடு எடுக்கிறது, ஒரு கோவிலுக்கு உதவி செய்கிறது, ஒரு அன்னதானம் செய்கிறது, உங்களுக்கு என்ன கோவிலில் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள். குல தெய்வ வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அப்போ இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு
ஐப்பசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு. புதிய முயற்சிகள் எடுக்கலாம், வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.